விரயத்துல லக்னாதிபதி பற்றிய ஒரு விரைவு பார்வை இது. சரி, உங்க ஜாதகத்துல உங்க ஆளுமையை குறிக்கிற லக்னாதிபதி, அதாவது முதல் வீட்டு அதிபதி, விரயங்களை குறிக்கிற அந்த 12ஆம் வீட்டுல இருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? பொதுவா பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல அமைப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையா? எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல, பொதுவா இந்த அமைப்பு ஒருத்தரோட தன்னம்பிக்கையை கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்களா ஒரு முடிவு எடுக்கிறதுல சில தடுமாற்றங்கள் வரலாம். இதனால என்ன ஆகும்னா, மத்தவங்கள சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகலாம். அதோட தேவையில்லாத செலவுகளும் அதிகமாகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த பலன் எல்லா லக்னத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதுதான் இங்க இருக்கிற சூட்சமம். இப்ப பாருங்க, கடகம், சிம்மம் மாதிரி ஆளுமை திறன் கொண்ட லக்னங்களுக்கு அதிபதி 12ல மறைகிறது ஒரு பெரிய மைனஸ் தான். குறிப்பா சொல்லணும்னா துலாம் லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டுல நீச்சமாகிடுவார். ஆனா ஒருவேளை நீச்ச பங்க ராஜயோகம் மாதிரி ஏதாவது சிறப்பு அமைப்பு இருந்தா தப்பிச்சுக்கலாம். ஆனா அதே சமயம் மிதுனம், கன்னி, கும்பம் மாதிரியான சில லக்னங்களுக்கு இதே அமைப்பு வெளிநாட்டுல ஒரு பெரிய வெற்றியை தேடித்தர யோகமா கூட மாறலாம். பாத்தீங்களா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு? கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை. உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி 12ல இருந்தா நீங்க உங்க பூர்வீகத்துல இல்லாம வேற ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ போய் செட்டில் ஆகுறது ரொம்ப நல்லது. அப்படி செய்யும்போது ஜாதகத்தில் இருக்கிற எதிர்மறையான தாக்கங்கள் குறைஞ்சி வெற்றி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது ரொம்பவே முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா, லக்னாதிபதி 12ல இருக்கிறது சவாலானது தான்னாலும் சில லக்னக்காரங்களுக்கு அதுவே வெற்றிக்கான வழியும் காட்டி கொடுத்துரும்.